Hi everyone, welcome to Art by Whiteshirt. என் பேர் குமுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பீச் நம்ம எப்படி டிரா பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து ரெகுலரா லைக் பண்ணி கமெண்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றோன்றது மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் வேஸ்டாக இருந்த அட்டையில தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பர் போர்ஷனுக்கு க்ளவுட்ஸில் ஸ்கை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஸ்கை ப்ளூ அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே லைட்டாக பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம சீயும் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்கை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் டேப் வந்து ஸ்டிக் பண்ணி இப்போ நம்ம பண்ணால் ஸோ சீக்கும் ஸ்கைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். பிகாஸ் ரெண்டுமே ப்ளூ கலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். தென் இந்த மாதிரி ப்ளூ கலர் எடுத்துகிட்டு லைட்டாக ஒயிட் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ ரொம்ப டார்க்காக வருது சி. ஸோ அதனால் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் சி வந்து கொஞ்சம் நல்லா ப்ளூஷாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ளூ கலரில் இருக்க மாதிரி நம்ம கடலில் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணுறப்ப வந்து லெஃப்ட் போர்ஷனில் நம்ம வந்து கிராஸஸ்லாம் இருக்க மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஸோ அதனால் லெஃப்ட் சைடு விட்டுட்டு ரைட் சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி கடலில் வந்து அலைகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்லாம் இருக்கும் இல்லையா, மணல். ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்காக முதல்ல எல்லோ, லைட் க்ரீன், ப்ளூ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலரை நம்ம வந்து முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம நிறைய கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தென் அதோட ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மணல் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த கலரில் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போது கடல் பக்கத்தில் ஈரமான மணல் அண்ட் தென் கொஞ்சம் ஈரம், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ட்ரையான மணல். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான் இப்போ வந்து கலர்ஸை வந்து அப்படியே லைட் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறப்ப ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். தென் ரைட் சைடில் நிறைய டார்க் கலரில் இருக்க மாதிரி ஒரு கிராஸ் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்கை ப்ளூ எடுத்துகிட்டு ஸோ இந்த வேவ்ஸ் வந்து நமக்கு நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக ஸோ இந்த கடல்லேருந்து வர அலைகளுக்கு ஸ்கை ப்ளூ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து அன்ஈவனாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கடலில் வந்து வேவ்ஸ் வந்து வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் அந்த ஸ்கை ப்ளூவோட இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பரில் டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் நமக்கு தெரியும். அந்த ஸ்கை ப்ளூவோட கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். ஸோ கடல்ல இருந்து அந்த அலைகள்லாம் வந்து அங்கங்கே வர மாதிரி நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்கை ப்ளூவோட ஒயிட் ஆட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு பண்ணலாம். ப்ரஷஸை வந்து கொஞ்சம் ஃபைன் டிப்பாக சின்னதாக எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கை ப்ளூவோட இன்னும் கொஞ்சம் ஒயிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இன் பிட்வீன் நம்ம ட்ரை பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் ஒயிட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்கை ப்ளூக்கு மேலே இந்த வந்து ஒயிட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இந்த அலை வந்து வரப்போ கொஞ்சம் நமக்கு நல்லா கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். தென் ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து வரா மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இன் பிட்வீன்லேயும் அந்த வேவ்ஸ் வந்து அந்த தண்ணி வந்து எப்படி நல்லா கடலில் எப்படி வரும், ஸோ அந்த மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ கலரை வந்து நிறைய லைட் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் ஒயிட் கலரை நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணால் வாட்டர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன டீட்டெயிலிங் நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். பீச் வந்து பார்க்க வரையறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்.
ஆனால் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச் நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். தண்ணி வருது. ஸோ அதுக்கப்புறம் ஈரமான மணல், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமானது, அப்புறம் நல்லா காஞ்ச மணல். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு டார்க் க்ரீன் கலர் ஒரு சைடாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி, ஸோ நல்லா காற்றடிக்கிறப்ப எல்லாமே ஒரே சைடாக வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த சைடில். தென் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் எஃபெக்ட்காக எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்பிட்வீனில் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த லைன்ஸ்க்கு வந்து நான் ஃபைன் டிப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம ட்ரா பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தென் நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பேஸில் வந்து எல்லோ கலரில் வந்து முதல்ல சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வைக்கணும். ஸோ டேரெக்டாக என்ன கலரோ அதுன்றதை விட பேஸில் ஒரு கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ்க்கு வேறு கலர் போட்டால் ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். தென் ஃப்ளாரஸ் அண்ட் பிங்க் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக அந்த எல்லோக்கு மேலே சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது யார் வேணால் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நம்ம பீச் நம்ம இன்றைக்கி ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறோம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறப்ப இதே மாதிரி தான் பொறுமையாக பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்டிங் ஓவர் ஆகிடுச்சு. இந்த பீச் பெயிண்டிங் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.